அஸ்மத்குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய்ப் பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. கண்ணபிரானிடத்திலே ஆறாத காதல் கொண்டிருக்கின்ற ஆண்டாள் அவனை உடனே அடைய வேண்டும் என்கிற துடிப்பினாலே அந்த அனுபவத்தை எல்லாம் பாசுரங்களாக வெளியிடுகிறாள். அதிலே நாச்சியார் திருமொழியிலே 12ஆம் திருமொழி. அதிலே கண்ணபிரானிடத்திலே தான் போய் சேர வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் அந்த கண்ணபிரான் என்றைக்கோ அவதரித்தவன், இன்றைக்கு அவன் இல்லையே, என்ன செய்வது என்றால், அவன் என்றைக்கோ அவதரித்தவனாயிருந்தாலும் கூட அவன் உலாவின இடங்கள், அவன் பல பல திருவிளையாடல்களை எல்லாம் நடத்தின இடங்கள் இன்றைக்கும் இருக்கின்றனவே. அந்த இடத்திலே கொண்டு போய் என்னை போட்டு விடுங்கள். அப்படி போட்டால் அவனோடு தொடர்புடைய இடத்தினுடைய தொடர்பு எனக்கு ஏற்பட்டாலாவது என்னுடைய நோய் தீரும் என்பதாக தன்னுடைய தாய்மார்கள் முதலான பெரியவர்களை பார்த்து சொல்லுவதாக இந்த நாச்சியார் திருமொழியினுடைய 12ஆம் திருமொழி அமைந்துள்ளது. அதிலே முதல் பாசுரத்திலே அந்த கண்ணபிரான் அவதரித்த இடம் அதுதான் மதுரா நகரம். அங்கிருந்து அவன் திருவாய்ப்பாடிக்கு சென்றிருந்தாலும் கூட மறுபடியும் அவன் மதுரா நகரத்திற்கு வந்து சேர்ந்தான் அல்லவா, கம்சனாலே அழைக்கப்பட்டு அந்த வில்விழவிற்காக. அப்படி வந்து சேர்ந்த அந்த மதுரை புறத்து என்னை கொண்டு போய் விடுங்கள் என்று சொன்னாள். மதுரை புறம் என்னால் மதுரையினுடைய பக்கம் என்று பொருளாம். மதுரையினுடைய புறம் அதாவது மதுரையினுடைய பரிசரத்திலே கொண்டு போய் விடுங்கள் என்று அப்படி பெரியவாச்சான் பிள்ளையும் வியாக்கியானத்திலே காட்டியிருக்கிறார். அந்த மதுரா நகரத்திற்கு பக்கத்திலே கொண்டு போய் என்னை விட்டுவிடுங்கள் என்று சொன்னாளாம். உடனே தாய்மார் முதலானவர்கள் கேட்கிறார்கள் அவளை பார்த்து, அம்மா, இப்படியெல்லாம் உன்னை கொண்டு போய் மதுரா நகரத்திலே விட்டுவிட்டால் உலகத்திலே உனக்கு பழி உண்டாகிவிடுமே. அதாவது இன்னும் மனமாகாத ஒரு பெண், அவள் தன்னுடைய தாய் தந்தையரையும் விட்டுவிட்டு எங்கோ சென்று விட்டாள் என்று 4 பேர் சொல்லுவார்களே, இப்படிப்பட்ட பழி உனக்கு ஏற்படுமே என்று சொன்னவுடனே அவள் 2ஆம் பாசுரத்திலே என்ன சொல்லுகிறாள், இந்த பழி இனிமேல் தானா எனக்கு ஏற்பட போகிறது, நான் அந்த நிலையெல்லாம் கடந்து விட்டேன், ஆகையினாலே என்னை கொண்டு போய் திருவாய்ப்பாடியிலே அந்த கண்ணபிரான் சேஷ்டிதங்களை எல்லாம் செய்தானே அப்படிப்பட்ட ஆய்ப்பாடியிலே கொண்டு விட்டு விடுங்கள் என்று 2ஆம் பாசுரத்திலே தெரிவிக்கிறாள். ஆணி இனியோர் கருமமில்லை நாளையலாரும் அறிந்தொழிந்தார் பாணியாதென்மை மருந்து செய்து பண்டு பண்டாக்க உறுதிராகி மாயனை காணில் தலைமறியும் ஆணையால் நீரன்னை காக்க வேண்டும் ஆய்ப்பாடிக்கு என்னை வைத்துடமே. நாணி இனியோர் கருமமில்லை, இனிமேல் வெட்கப்பட்டு ஒரு பயனும் இல்லை. மா, இப்படியெல்லாம் செய்தால் உன்னை கொண்டு போய் மதுரா நகரத்திலே விட்டுவிட்டால் ஊரார் பழி ஏசுவார்களே, அதற்கு நீ வெட்கப்பட வேண்டாமா என்று பெரியோர்கள் கேட்க, வெட்கப்படும் நிலைமையெல்லாம் கடந்து விட்டாகிவிட்டது. இப்பொழுது நான் இனிமேல் வெட்கப்பட்டால் ஆகப்போவது ஒன்றுமில்லை. நாணி இனியோர் கருமமில்லை. ஏன் என்றால், நாள் அயலாரும் அறிந்தொழிந்தார். அயலார் 4 பேர் என்று சொல்லுகிறோமே, எல்லாரும் தெரிந்து கொண்டு விட்டார்கள் என்னுடைய மனோநிலையை பற்றி. இவள் எப்பொழுதும் இவள் கண்ணபிரானைத்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறாள் என்று என்னுடைய நிலைமையானது ஊரிலே எல்லாருக்கும் தெரிந்து விட்டபடியினாலே இனிமேல் நாம் வெட்கப்பட்டு எதுவும் பிரயோஜனமே இல்லை. ஆயினாலே அது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தானே. ஆயினாலே இனிமேல் நன்னுதலீர் இனி நாணித்தானன் என்று இனிமேல் வெட்கப்பட்டு என்ன பிரயோஜனம், எல்லாருக்கும் தெரிந்து விட்டது என்று சொன்னாளாம். ஆஹா, நாளையலாரும் அழிந்தொழிந்தார், எல்லாருக்கும் தெரிந்து விட்டது. அப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால், பாணியாதி என்னை மருந்து செய்து, பாணியாதி என்னால் சிறிதும் தாமதிக்காமல், இந்த பாணித்தல் என்கிற சப்தத்திற்கு தாமதித்தல் என்று பொருள்.
பெரியாழ்வாரும் இந்த சொல்லை உபயோகப்படுத்தி இருக்கிறார். இவர்கள் 4000 திவ்ய பிரபந்தத்திலே இந்த இருவருடைய பாசுரத்திலே மட்டும்தான் இந்த பாணித்தல் என்கிற சொல் வருகிறது என்று கொள்ளலாம். அவரும் கூட பாணிக்க வேண்டா நடமின் பண்டன்று பட்டினம் காப்பே என்று பெரியாழ்வார் அருளி செய்தார். அதே போல இவளும் கூட என்ன தெரிவிக்கிறாள்? பாணியாது சிறிதும் தாமதிக்காமல் எனக்கு நீங்கள் மருந்து செய்து, மருந்து என்னால் இந்த இடத்திலே பரிகாரம், அதாவது நான் இந்த எம்பெருமானிடத்தில் ஈடுபட்டு இப்படி தளர்ந்து கிடக்கிறேன்னு, இதற்கு நீங்கள் பரிகாரம் செய்ய வேண்டும் என்று நினைத்தீர்களானால் என்னை பண்டு பண்டாக்க உறுதியாகில். பண்டு பண்டாக்க என்னால் முன்பு போல ஆக்க நீங்கள் நினைத்திருப்பீர்களானால் என்று. ஆனால் இங்கே ஆண்டாளுடைய அருளிச் செயலிலே பண்டு பண்டு ஆக்க என்று 2 முறை அந்த சொல்லானது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு மிகவும் அற்புதமாக பெரியவாச்சான் பிள்ளை என்ன அர்த்தம் காட்டுகிறார் என்னால், என்னை நீங்கள் முன்பு போல ஆக்குவது என்றால் என்ன பொருள் என்றால், இப்பொழுது நான் எம்பெருமானை நினைத்துக் கொண்டு உருகி கிடக்கிறேனே, இதற்கு முன்பிருந்த நிலை என்ன என்னால் அந்த எம்பெருமானோடு கலந்திருந்த நிலை. ஆனால் அது எனக்கு இப்பொழுது கிடைக்கப் போகிறதில்லை. ஆனால் அதற்கும் முன்பிருந்த நிலை ஒன்று உண்டு. பண்டுக்கும் பண்டு என்னால் அதற்கும் முன்பிருந்த நிலை. அது என்ன நிலை என்றால், எம்பெருமான் என்றால் யாரென்றே அறியாதிருந்த, அதாவது சாமானிய சம்சாரிகள் போல இருந்த நிலை. அந்த நிலையே தேவலை. ஏனென்றால் அந்த நிலையிலே எனக்கு இந்த துக்கம் இல்லையே. நான் எம்பெருமானை அறிந்து கொண்ட பிற்பாடென்றோ அவனோடு கலக்க வேண்டும் என்கிற ஆசை எனக்கு உண்டாயிற்று. அதனால் என்றோ எம்பெருமான் வந்து கலந்தான், கலந்து விட்டு என்னை பிரிந்தான். அப்படி பிரிந்தபடியினாலே இப்பொழுது நான் துன்பப்படுகிறேன். ஆயினாலே எனக்கு இந்த துன்பம் நீங்க வேண்டும் என்றால் நான் எந்த நிலைக்கு போக வேண்டும் தெரியுமா? முன்பிருந்த நிலைக்கும் அதற்கும் முன்பிருந்த நிலையாய் எம்பெருமானை அடியோடு அறியாதிருந்த நிலை என்று ஒன்று உண்டானால் அந்த நிலைக்கு என்னை நீங்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதைத்தான் இங்கே பண்டு பண்டு ஆக்க உறுதியாகில் என்று சொல்லுகிறாளாம். அப்படி நீங்கள் உறுதியோடு இருப்பீர்களானால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்னால், மாணி உருவாய் உலகளந்த மாயனை காணில் தலைமறியும். மாணி உருவாய் என்றால் ஒரு வாமன பிரம்மச்சாரியனுடைய வேஷத்தோடு வந்து என்ன செய்தான் அந்த எம்பெருமான்? மாணி உருவாய் உலகத்தை எல்லாம் அளந்தான். அந்த எம்பெருமானை காணில், காணினால் அவனை சேவித்து விட்டால் இப்பொழுது எனக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த நோய் அது என்ன ஆகும்? தலை மறியும். என்னால் அது அழிந்து போய்விடும், தலை சாய்ந்து விடும். அதாவது என்னுடைய நோய் என்னை விட்டு நீங்கிவிடும். நோய் நீங்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்னால் அந்த உலகளந்த எம்பெருமான் இருக்கிறானே அவனை நான் சேவிக்க வேண்டும். கண்ணன் என்று சொல்லாமல் உலகளந்த எம்பெருமான் என்று சொல்லுவதற்கு என்ன காரணம் என்றால், இந்த ஆழ்வார்கள் எல்லோருமே இப்படித்தான் அருளி செய்கிறார்கள். எப்பொழுதுமே கண்ணனையும் வாமனனையும் ஒரு சேரவே பார்ப்பார்கள். என்னவென்றால் அந்த சிறு பருவத்திலே இருக்கிற பொழுதோ கண்ணன் எப்படி இருந்தானோ அதே போலத்தான் வாமனனும் இருந்திருந்தானாம். அதாவது அந்த அழகான வடிவம், மிகவும் சிறிய வடிவம், மழலை பேச்சு, அவனுடைய அந்த சேட்டுதங்கள், அந்த நடை முதலானதெல்லாம் வாமனனை பார்க்கிற பொழுது கண்ணனை நினைவூட்டும்படியாகவும், கண்ணனை பார்க்கின்ற பொழுது வாமனனை நினைவூட்டும்படியாகவும் இருக்கின்றபடியினாலே எப்பொழுதும் கண்ணனை சொல்ல வேண்டிய இடங்களிலே வாமனனை சொல்லுவதும், வாமனனை சொல்லுகிற இடங்களிலே கண்ணனை சொல்லுவதும் உண்டு. திருப்பாவையிலே கூட கண்ணபிரானை எழுப்புகின்ற பொழுது முதலிலே அம்பர மூடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே என்று அவனைத்தான் சொன்னாள். யசோதையும் அழைக்கின்ற பொழுது வருக 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 இங்கே, வாமன நம்பி வருக இங்கே என்று அவனை வாமனனாகவே பார்த்தாள். ஆகினாலே இவளும் சொல்லுகிறாள் என்னன்னா, மாணி உருவாய் உலகளந்த மாயனை காணில் தலைமறியும். அவனை பார்த்தால் என்னுடைய நோய் தீர்ந்துவிடும். ஆகினாலே ஆணையால் நீர் என்னை காக்க வேண்டில், என்னை காக்க வேண்டில், என்னை நீங்கள் காப்பாற்ற நினைத்தீர்களானால், இந்த துன்பத்திலிருந்து நான் விடுபட வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்களானால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆய்ப்பாடிக்கே என்னை உய்த்திடுமின். அவன் எழுந்தருளியிருந்த அந்த திருவாய்ப்பாடி முதல் பாசுரத்திலே அவன் அவதரித்த ஸ்தலமான அந்த மதுரா நகரத்தை சொன்னாள். இரண்டாவது பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறாள் என்னால், அந்த மதுரா நகரத்திலிருந்து புறப்பட்டு அவன் சென்று சேர்ந்த இடம் அது எது என்றால் திருவாய்ப்பாடி அல்லவோ. ஆகினாலே அந்த திருவாய்ப்பாடியிலே கொண்டு போய் என்னை சேர்த்து விடுங்கள். அப்பொழுது
என்னுடைய நோய் தீர்ந்துவிடும் என்கிறாள். இங்கேயும் கூட அந்த மாணி உருவாய் உலகளந்த மாயன் என்று சொன்னதனுடைய உட்கருத்து என்னவென்றால், அந்த மகாபலியினிடத்திலே சென்றான். என்ன செய்தான்? அந்த வாமன வேகத்திலே சென்று அவனுடைய போர்வேந்தர் மன்னை மனங்கொள்ள வஞ்சித்து என்று தன்னுடைய அந்த இளம் பருவத்திற்குரிய அந்த நடை, அந்த அழகு, அந்த வார்த்தைகள் இவற்றையெல்லாம் காட்டினான். உடனே மகாபலி அப்படியே இவனிடத்தில் ஈடுபட்டு இவன் என்ன கேட்டாலும் கொடுப்பதாக தன்னை ஆக்கி கொண்டு விட்டான். கடைசியில் அவனை வஞ்சித்து அவனிடத்தில் இருந்த எல்லாவற்றையும் பறித்து கொண்டு விட்டான். அதே போலத்தான் கண்ணபிரானும் தன்னுடைய வடிவழகு, தன்னுடைய பேச்சில் இனிமை, தன்னுடைய குழலின் இனிமை எல்லாவற்றையும் காட்டினான் என்னிடத்திலே. காட்டி என்ன செய்தான் என்னால், என்னிடத்திலே இருக்கிற எல்லாவற்றையும் அபகரித்துக் கொண்டு விட்டான். இவளிடத்திலே இருக்கிற எல்லாவற்றையும் என்னால் இவளுடைய மேனி நிறம் என்ன, இவளுடைய மேனியினுடைய அழகென்ன, இன்னும் இவளுடைய நெஞ்சம் என்ன, இவற்றையெல்லாம் மகாபலியினிடத்திலே இருந்து ராஜ்யங்களை கவர்ந்தாற் போல இவளிடத்திலே இருக்கக்கூடிய அத்தனையும் அவன் கவர்ந்து விட்டானாம். ஆகையினாலேதான் மாணி உருவாய் உலகளந்த அவன் மாயன், ஆச்சரிய பூதன். அப்படிப்பட்ட எம்பெருமானை நான் மீண்டும் ஒருமுறை சேவித்து விட்டேனாகில் என்னுடைய இந்த நோயானது தலைமறியும். ஆகையினாலே அந்த எம்பெருமான் இருக்கிற இடம் எது என்றால், அவன் மதுரா நகரத்திலிருந்து புறப்பட்டு திருவாய்ப்பாடிக்கு அல்லவோ வந்து சேர்ந்திருக்கிறான். ஆகையினாலே ஆணையால் நீர் என்னை காக்க வேண்டில் ஆய்ப்பாடிக்கு என்னை நீங்கள் உறுதியாக காப்பது என்று உறுதி கொண்டிருப்பீர்களானால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? என்னை கொண்டு போய் திருவாய்ப்பாடியிலே விட்டுவிடுங்கள். அந்த திருவாய்ப்பாடியிலே அவன் நடந்த இடங்களிலே என்னுடைய உடல் நான் அப்படி புரண்டேனானால் அதனால் எனக்கு நோய் தீருமா என்று பார்க்கிறேன் என்று இந்த இரண்டாவது பாசுரத்திலே தெரிவிக்கிறாள். அனுபவம் தொடர்கிறது, தொடர்ந்து அனுபவிப்போம்.